கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலும் உங்களோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் நாட்களாக இருப்பதால் இந்த நாட்களிலே அந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களில் அந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே பங்களித்த ஒவ்வொருடைய ஒரு சிலருடைய வாழ்வில் தேவன் எப்படி இடைப்பட்டார் என்பதை பார்க்கும் விதமாக அந்த கிறிஸ்து பிறப்பு நிகழ்ச்சியிலே அந்த சூழ்நிலையில் இருந்த சில மனிதர்களை குறித்து பிரசங்கம் செய்யும்படியாக தலைப்புகள் பிடித்து கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இன்று நாம் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியும், சண்டே கிளாஸ் பிள்ளைங்க சொல்லுங்க, யோசேப்பு யார்? இயேசு கிறிஸ்துவோடைய அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உலக பிரகாரமான அப்பா. இயேசு கிறிஸ்துவோடைய இந்த பூமியில அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல இருந்த ஒரு நபர் தான் யாருங்க? அந்த யோசேப்பு. ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மரியாதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு, வேதாகமத்தில் எப்படி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள் அப்படின்னு இருக்கு. எங்கேயுமே இயேசுவின் தந்தையாகிய யோசேப்பு அப்படிங்கிறது என்ன பண்ணலைங்க? இல்ல. முதல்ல ஒரு இடத்துல எப்படி வருதுன்னா, இவன் தச்சன் அல்லவான் ஒரு இடத்துல வருது, இன்னொரு இடத்துல இவன் தச்சனுடைய மகன் அல்லவான். அங்க கூட யோசேப்பினுடைய மகன் அல்லவான்ற வார்த்தை என்ன பண்ணுங்க வரல. வேத புஸ்தகங்கள்ல எங்கேயுமே யோசேப்பை இயேசு கிறிஸ்துவினுடைய பயாலஜிக்கல் ஃபாதர், அதாவது உடல் ரீதியான பிளட் ரிலேஷன், ரத்த சம்பந்தமான தந்தையாக எங்கேயும் என்ன பண்ணலைங்க குறிப்பிடப்படல. அப்படி குறிப்பிடப்பட்டிருந்தா அவருடைய தெய்வீக தன்மையை கேள்விக்குரியாது. மரியாள் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா, யோசேப்புக்கு அந்த பிறப்பில எந்த ஒரு பங்குமே என்ன இல்லைங்க இல்லை. அந்த சங்கதிகள்லாம் நமக்கு நன்றாகவே தெரியும். மரியாள் பிறப்பின் அந்த பேரு நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாங்க? அவங்களோட கருவுல சுமந்தாங்க. அவ்வளவு. இப்ப இந்த யோசேப்பு அப்படின்றத குறித்து நாம் சிந்திப்போமே. ஆனால் நீங்க மரியாதை குறிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, மரியாதை குறித்து அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமான நம்மளுடைய சகோதரர் தியோடர் அவர்கள் பிரசனம் செய்வோம். மரியாளுக்கு பிரச்சனையே இல்லை, எப்படியா இருந்தாலும் பிரசனை செஞ்சார். ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். மரியாள் இயேசுவினுடைய பிறப்புல இருந்து எங்க வரைக்கும் இருக்கிறாங்க? அவங்களுடைய இறப்பு வரைக்கும் இருக்காங்க கூட இருக்க. இப்ப மரியாள் இயேசு கிறிஸ்துவுக்கு இடைப்பட்ட உரையாடல்களோ இல்ல நிகழ்ச்சிகளோ ஜாஸ்தி. ஆனா யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான யோசேப்பை பற்றிய செய்திகள் என்னதுங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப யோசேப்பை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கடினமான பிரசங்கங்கள். சரி, அந்த இருக்கக்கூடிய வேதாகமத்துல நமக்கு தெளிவு கொடுக்கப்பட்ட அந்த வேத வசனங்களிலிருந்து நாம் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி இடைப்பட்டார், அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதை இந்த கால வேளையிலே நாம் பார்க்கலாம். யோசேப்பு ஒரு கடினமான சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய துணிந்த ஒரு மனிதன். யோசேப்பை பற்றி நம்ம எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 16 இருந்து 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனங்கள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். அதே மாதிரி லூக்கால 1ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்துல இருந்து 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வரைக்கும் யோசேப்பை குறித்ததான செய்திகள் என்ன பண்ணுதுங்க
நாம் பார்க்கலாம். 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அதை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. சரி, இயேசு கிறிஸ்து அந்த யோசேப்பினுடைய வழியில் தோன்ற காரணம், அதாவது யோசேப்பினுடைய வழியில் சொல்றதை விட தாவீதின் சிங்காசனத்தில், அதாவது தாவீதினுடைய வம்ச வழியில் இயேசு கிறிஸ்து பிறப்பாருங்கிறது என்னதுங்க, பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனமா இருந்துச்சு. நம்ம எங்க படிக்கலாம் அப்படின்னா ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள் ஒருத்தவங்க படிக்கலாம். ஏசாயா 9:6-7. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், தேவன், சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதுமுதல் கொண்டு ஒன்றைக்கும் நியாயத்திலும் நீதியினாலும் நிலைப்படுத்தி வைத்து அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் இடையே சேமியின் கர்த்தருடைய வைராக்கியம். இதுல பாத்தீங்க அப்படின்னா யாருடைய சிங்காசனம் சொல்றாங்க, தாவீதினுடைய சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும். அதே மாதிரி மீண்டும் நம்ம எரேமியாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5 முதல் 6 வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா அது ஒருத்தர் படிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு எதும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது. அதுல எரேமியால என்ன சொல்றாங்க, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாட்டில் இன்னும் நிறைய இடங்களை நம்ம பார்க்கலாம். மேசியா யாருடைய வழியில் வருவார், தாவீதினுடைய வழியில் வரப்போகிறார் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில உரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டில் அது எப்படி நிறைவேறுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்தேயு 1:1 அது எப்படி ஆரம்பிக்குதுங்க, தமிழ்ல அப்படி இருக்கு. ஆங்கில வேதாகமம் யாராவது வச்சிருக்கீங்களா, யாராவது கையில வச்சிருக்கீங்கன்னா எப்படி ஆரம்பிக்குதுங்க ஆங்கில வேதாகமத்துல? Matthew chapter 1 verses 1. ஆங்கில வேதாகமத்தில் எப்படி ஆரம்பிக்குதுங்க, the son of David. அப்ப தாவீதின் குமாரன் அப்படின்னு என்ன பண்ணுதுங்க இது நம்ம தமிழ் வேதாகமத்துல ஆபிரகாம் முன்னாடி கொண்டாந்துட்டாங்க. அதே போல நம்ம லூக்கா 1:27 படிக்கலாம். லூக்கா 1:27. திருப்பியும் பாருங்க, அந்த இடத்துல என்ன வருதுங்க, தாவீதின் வம்சத்தானாகிய அப்படின்ற வம்சம். அப்ப 2 நம்ம புதிய ஏற்பாடு மற்றும் பழைய ஏற்பாடுல பாத்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக மேசியா யாரினுடைய வழியில் வரவர்னு நம்ம பார்க்கலாம். அவர் தாவீதினுடைய வழியில் தோன்றக்கூடிய ஒரு நபராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல மத்தேயுல பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பினுடைய வம்ச வரலாறு என்ன பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க லூக்கால பாத்தீங்க அப்படின்னா மரியாளினுடைய வம்ச வரலாறு. அப்ப மத்தேயு லூக்கா இவங்க 2 பேருடைய அந்த வம்ச நிறைய பேர்கள் இருக்கும். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனன விவரமாவது அப்படி இல்லைன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச விவரமானது அப்படின்னு என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. அப்ப இது 2ஐயும் நம்ம ஒவ்வொரு பேரா எழுதி வரிசைப்படுத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளை. அந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மரியாளினுடைய
வம்சம், இந்த பக்கம் இருக்கிறது இது ரெண்டுமே எங்க போய் சேரும்னு பாத்தீங்க அப்படின்னா தாவீதுல போய் என்ன பண்ணிருங்க ரெண்டும் சரி. இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா மத்தேயு வந்து ஆபிரகாமோட நிப்பாட்டிருக்காரு, லூக்கா வந்து ஆதாம் வரைக்கும் கொண்டு போவார். ஏன்னா அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் மத்தேயு வந்து யாருக்கு எழுதுறாரு, அவருடைய இந்த மத்தேயு யாருக்காக அவங்க பெற்றுக்கொள்பவர்கள் யார், மத்தேயு யாருக்காக அந்த அதிகாரத்தை எழுதுறாரு, யூதர்களுக்காக என்ன பண்றாங்க எழுதுறாரு. லூக்கா கிரேக்கர்களுக்காக எழுதுறாரு. அப்ப பொதுவான ஒரு ஆள்ல இருந்து ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக அவர் என்ன பண்றாருங்க, லூக்கா ஆதாம் வரைக்கும் போறாரு. மத்தேயு என்ன பண்றாரு, யூதர்களுக்கு எழுதுறதுனால யூதர்கள் யார தன்னுடைய முற்பிதாவா யாரை ஏத்துக்கிறாங்க, ஆபிரகாம் ஏத்துக்கிறதுனா ஆபிரகாம் வரைக்கும் போறாரு. கொஞ்சம் லிஸ்ட் பார்த்தோம்னா அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து தாய் வழியாகவும் தந்தை வழியாகவும் பொதுவான யார்கிட்ட வராருங்க, தாவீதினுடைய வம்சத்திலிருந்து வராருங்கிறது என்னதுங்க நம்மளுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். சரி, அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில இவர்கள் இருவருக்கும் திருமணம், ஏன்னா ஏற்கனவே அந்த சங்கதிதான் நமக்கு தெரியும். மரியாதை வந்து எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க, ஒரு கன்னிகையா இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நிச்சயிக்கப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு. அந்த காலத்துல யூதர்களுடைய திருமணத்துல எப்படி ஒரு யூத திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல 3 முக்கியமான படிநிலைகள் இருக்கு யூத திருமணத்துல. முதல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஊர் மாதிரிதான், நம்ம தமிழ்நாட்டுல என்ன பண்ணுவாங்க, முதல்ல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பெண் வீட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, போய் முதல்ல அந்த பூ வைக்கிறது அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி செய்வாங்க. அது என்னன்னா, முதல்ல பெண் வீட்டாருக்கு சம்மதமா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுட்டு வருவாங்க. ஆண் வீட்டார் வந்து மாப்பிள்ளையினுடைய வீட்டார் வந்து ஒரு பெண்ணை தனக்கு திருமணம், தன் வீட்டுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு, தன் மகனுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்திலே அந்த பெண் வீட்டுக்கு போய் அவங்க அப்பா மட்டும் முதல்ல இனிஷியலா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு விருப்பமான்னு கேட்டு வருவாங்க. அப்ப அவங்களும் விருப்பம்னு சொல்லிட்டாங்கன்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் பண்ணுவோம். அதே மாதிரிதான் யூத கலாச்சாரத்துல எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா 2 வீட்டாருக்கும் அதுல என்ன பண்ணுங்க, உடன்பாடு இருக்க வேண்டும். இன்றைக்கு நடக்கக்கூடிய பல திருமணங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம திருமணம் பண்றது சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. ஆனா நம்முடைய யூத கலாச்சாரமா இருந்தாலும் சரி, தமிழ் கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, திருமணங்கள் இரு வீட்டாரனுடைய முழு சம்மதத்தோட நடைபெற்று வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இது தனி மனித சுதந்திரம், அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, தடையிட முடியாதுன்னு சொல்லிட்டு விரைவா 18 வயசு நிறைவேறிச்சுன்னா போதும், உடனே என்ன பண்றாங்க, திருமணம் செய்வதற்கு ரொம்ப வேகமா என்ன பண்றாங்க போறாங்க. அன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்துட்டு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருந்துச்சு. நாமக்கலை குறித்து ஒருத்தவங்க ஒரு குரூப்ல பேசிட்டு இருக்காரு. அப்ப கேக்குற, நாமக்கல் வந்து எதுக்கெல்லாம் ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு கேக்குற. எதுக்கெல்லாம் ஃபேமஸ்ங்க நாமக்கல்? லாரிக்கு ஃபேமஸ், முட்டைக்கு ஃபேமஸ், இப்போ ஸ்கூலுங்களுக்கும் நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா என்ன சொன்னாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகள் தான் இந்தியாவிலேயே விவாகரத்திலேயே முதல் நிலத்துல இருக்கு. அதை கேட்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவிலேயே நாமக்கல் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் தான் விவாகரத்து இருக்கு. பார்த்தீங்களா, விவாகரத்து வந்து அதிகமா நடக்கக்கூடிய ஒரு இடமாக என்ன பண்ணுதுங்க இருக்கு. அப்ப திருமணம் என்பது ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுல பொதுவாக இரு வீட்டாருடைய சம்மதம் இருக்கும், அதாவது சூழ்நிலைகளை பொறுத்தது. ஓகே, அப்ப அடுத்தது என்ன பண்ணுவோம் பாத்தீங்க அப்படின்னா, 2 வீட்டாருக்கும் சம்மதம். அப்ப அந்த பொது வெளியில அந்த திருமணத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க அறிவிப்பாங்க. நம்ம கலாச்சாரத்தின்படி நிச்சயதார்த்தம் வைக்கிறோம். 2 வீட்டாரும் சம்மதம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அந்த 2 வீட்டாரை சார்ந்தவர்களும் மற்றும் அவர்களோடு சேர்ந்த அவருடைய உறவினர்களோ இல்ல பொதுமக்களோ என்ன பண்றாங்க, அவங்க கூட போய் அவர்களுக்கு முன்னிலையில இந்த பெண்ணை எங்க வீட்டுல இருக்கிற பையனை கொடுக்க சம்மதமா அப்படின்னு கேட்கிறோம். அவங்களும் என்ன பண்றாங்க, சம்மதம் சொல்லி பொது வெளியில அதை அறிவிக்கிறாங்க. எங்களுடைய பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கும் இந்த மாப்பிள்ளை எங்களுடைய பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொள்ள
சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க. சேம் அதே மாதிரிதான் யூத கலாச்சாரத்திலையும் அந்த பொது வெளியில அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதை விட முக்கியமா ஒன்ஸ் அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா சாகிற வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஒன்றாக இருக்கணும். நாங்க ஒரு லைனை போட முடியாது, அதாவது மரணம் பிரிக்கும் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுங்க, அது மோசையினுடைய சட்டப்படி இல்ல ஏதாவது பிரச்சனை விபச்சாரத்தை ஒருவேளை 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க செஞ்சாங்கன்னா மோசையினுடைய நியாயப்பிரமாண சட்டப்படி என்ன பண்ணலாங்க, பிரியலாம். அதுவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்க, உங்களுடைய மன கடினத்தினால்தான் மோசை அப்படி எழுதினாருன்னு சொல்லிட்டாரு. உங்களுடைய மன கடினத்தினால்தான் மோசை அப்படி என்ன பண்ணிருக்கிறாரு, எழுதிருக்கு. இல்லை அப்படின்னா யாரா இருந்தாலும் என்ன பண்ணுங்க, இப்ப ஓசியாவினுடைய கதை அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப ஓசியா என்ன பண்ண சொன்னது, அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மனைவியை தான் போய் திருமணம் செஞ்சு கூட்டிட்டு வாங்கல. ஓசியாவும் கடைசி வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்ப வேற வழியே திருமணம் என்பது ஒரு டைம் நம்ம ஒருத்தர் கூட கமிட் ஆயிட்டோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அவங்க கூட வாழணும் அப்படிங்கிறது வேதம் நமக்கு போதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம இருக்கு. சரி, இப்பேற்பட்ட ஒரு கலாச்சார பின்னணி. இப்ப நான் அதனால அந்த கலாச்சார பின்னணியை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஒருவேளை இப்ப அமெரிக்கா மாதிரி அந்த நாட்கள் இருந்திருக்கும். இப்ப அமெரிக்காவை கூட செல்ல தேவையில்லைங்க, நம்ம இந்தியாவே நம்ம இப்பெல்லாம் சொல்லலாம். அந்த நிலைமைக்கு நாம முன்னேறிட்டோம். அப்ப ஒரு யாரை வேணாலும் எப்ப வேணாலும் திருமணம் செய்து கொள்ளலாம், எப்ப வேணாலும் அவங்களை விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற நிலைமை என்ன பண்ணீங்க அந்த கலாச்சாரத்துல இல்லை. நம்ம கலாச்சாரத்திலையும் அது இல்லை, ஆனா இப்ப அது வேறு ஒன்றி வந்துட்டு இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தனக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண், யோசேப்புக்கு நிச்சயம் பண்ணப்பட்ட ஒரு பெண் என்ன இருக்கிறான்ற செய்தி அவனுக்கு தெரிய வருது, கர்ப்பவதியா இருக்கிறான்ற செய்தி. இதை இப்ப எப்படி எடுத்துக்கணும்னா, ஒவ்வொருத்தங்க வீட்டுல இப்ப நான் ஒரு திருமணத்துக்கு ஆயத்தமான ஒரு பையன் இருக்கிறாரு. அந்த பையனுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, அடுத்தது அந்த வீட்டாருடைய மனநிலைமை எப்படி இருக்கு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், எப்படி முதல்ல அந்த பையன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேஸ் கொடுத்து. இப்ப சமீபமாக கூட ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்ச 2 திருமணமாகி ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கு, இருந்தாலும் என்ன பண்றாங்க, ஒரு அம்மா எனக்கு திருமணம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு தன்னை விட வயது குறைந்த ஒரு பையனை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடுறாங்க. தெரிஞ்ச உடனே அந்த மாப்பிள்ளை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த அம்மா என்னை ஏமாத்திருச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. யோசேப்பினுடைய மனநிலைமையில இருந்து நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சுக்கணும். யோசேப்பினுடைய மனநிலைமையில இப்படிப்பட்ட யோசிச்சு பாருங்க, ஒரு மகிழ்ச்சியான எதிர்காலத்தை நோக்கி இருக்கிற ஒரு மணமகன், திருமணத்திற்கு சற்று குறுகிய நாட்களே இருக்கக்கூடிய காலங்கள்ல தன்னுடைய மனைவி கர்ப்பவதியா இருக்கிறாங்கிற விஷயத்த அந்த கலாச்சார பின்னணியில, அதுதான் நான் சொல்ல வந்தேன். நம்ம இந்த கலாச்சார பின்னணியில நம்ம யோசிக்க கூடாது. ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலாச்சார பின்னணியில ஒரு மணமகன் கேள்விப்படும் பொழுது அவனுடைய மனநிலைமை எப்படிப்பட்டதாக, ரொம்ப கடினமானதாக. சரி, அப்படி மரியா கர்ப்பவதியா இருக்கிறா அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சா அவனுக்கு 2 வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு என்னங்க, விவாகரத்து பண்ணணும். அப்படி இல்லைன்னா உபாகமம் 22, 23 இருந்து 24 வரைக்கும் படிக்கிறேன். உபாகமம், கன்னிகையான ஒரு பெண் ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் மற்றொருவன் அவளை ஊருக்குள்ளே கண்டு அவளோட சயனித்தால், அப்பொழுது அந்த பெண் ஊருக்குள்ளிருந்தும் பூக்கள் விடாததினாலும் அந்த மனிதன் பிறனுடைய மனைவியை கற்பழித்தபடியினாலும் இருவரையும் அந்த பட்டணத்து வாசலுக்கு போய் அவர்கள் மேல் கல்லெறிந்து கொல்லப்படவில்லை. இப்படியே தீமையை உன் நடுவே விலகப்படும். இப்ப தெளிவா, அதாவது கூக்குரல் இடல அப்படின்னா ஒருவேளை அந்த தப்புக்கு அந்த பெண்ணும் உடன்பட்டிருக்கா அப்படின்னா 2 பேரையும் என்ன பண்ணுங்க, கல்லெறிந்து கொல்லணும். இப்ப யோசேப்புக்கு
மரியாள் கர்ப்பவதியானன்ற செய்தி தெரியும். அப்ப அவ அவ கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுதுங்க எல்லாத்துக்கும் அவனுக்கு தெரியும். அப்ப ஒருவேளை என்ன யோசிச்சிருக்கலாம், யோசிப்பு மனிதரிகமா மனுஷனா என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா, அப்ப மரியாளுக்கும் அதுல என்ன பண்ணிருக்கலாங்க உடன்பாடு. ஏன்னா ஒரு விரும்பத்தகாத ஒரு செயல் நடக்கும் பொழுது இப்ப கற்பழிப்பே நடந்திருந்துச்சு அப்படின்னா அதை சத்தம் போட்டு என்ன பண்ணிருக்கணுங்க எல்லாத்துக்கும் அறிவித்திருது. அப்ப அந்த மாதிரி எதுவும் நிகழ்ச்சியும் யோசிப்பு கேள்விப்படாததுனால மரியாதை மேல அவர் என்ன பண்றாருங்க, அவருக்குமே சந்தேகம் வருது. அப்ப அவருக்கு ரெண்டு சான்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, மரியாதை என்ன பண்ணுங்க விவாகரத்து பண்ணணும், இல்ல பொது வெளியில மரியாதை நிப்பாட்டி மோசையினுடைய நியாயப்பிரமாணங்கள் சட்டத்துக்கு உட்படுத்த மரியாதை கல்லெறிந்து கொள்ளணும். இது ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஆனா தேவன் மூணாவது ஒரு வாய்ப்பு வச்சிருக்கிறார். அவளை என்ன பண்ண சொல்றாருங்க, கல்யாணம் பண்ண சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்கள்ல மனித ரீகமாக மனுஷனா நம்ம யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்னா, இந்த உலக பிரகாரமா இது ரெண்டு வழிதான், ஒண்ணு இப்படி இல்லைன்னா ஒரு இப்படி. ஆனா கடவுளுடைய திட்டம் மூன்றாவதாக ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்பு மாதிரி நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம என்ன பண்றது இல்லைங்க, நம்புறது. நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்துல என்ன நடக்குது, ஒண்ணு இந்த விஷயமா இப்படின்னா இப்படி நடக்கும், இப்படி இல்லைன்னா இப்படிதான் நடக்கும். ஆனா தேவன் அதை எதற்காக நம்மளுடைய வாழ்க்கையிலே அதை அனுமதித்தார், அவருடைய திட்டம் என்னங்கிறது நமக்கு என்ன பண்ணலீங்க தெரியும். அதுதான் பிரச்சனை. நான் இந்த யோசேப்பினுடைய பெயரை சொல்லும் பொழுது கீழே ஒரு வார்த்தையை நான் சேர்த்து படித்தேன். ஏன்னா கடினமான சூழ்நிலையிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய துணிந்த மனிதன். அவரும் யோசேப்பு எடுத்த எடுப்புல என்ன பண்ணலைங்க, தேவனுடைய சித்தத்தை செய்ய துணில. அப்ப ஒரு நல்ல கலாச்சார பின்னணியில இருக்கிற யோசேப்பு ஒரு கடினமான சூழ்நிலையில இருக்காரு. என்ன சொல்றாரு, ஒண்ணு விவாகரத்து பண்ணணும், இல்ல பொது வெளியில கல்லெறிஞ்சு அவளை அவமானப்படுத்த வேண்டும். இது ரெண்டையும் இல்லாம தேவன் அவளை திருமணம் செய்ய சொல்றார். இப்ப இதுதான் அந்த கடினமான சூழ்நிலை. இப்ப இதை பெண்களால புரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஆனா ஆண்களால புரிஞ்சுக்கொள்ள முடியும். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம திருமணம் செய்ய காத்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை யோசேப்புக்கு வர மாதிரி தேவன் என்ன சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நம்மளுக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண் கர்ப்பவதியா இருக்காங்க, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் உண்மையா நம்ம கல்யாணம் பண்ணுவோம்? அதாவது தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் ஒரு காலத்துல யாரு கூடயா பேசிட்டு இருந்தது கூட நம்மளால என்ன பண்ண முடியலைங்க, ஏத்துக்க முடியாது. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடூரமாக இருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி, தன்னோட மனைவிக்கு திருமணத்தை தாண்டி ஒரு உறவு இருந்தனால அந்த மனைவியை கொண்டு தன்னுடைய செல்போன்ல என்ன பண்றாங்க, ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒரு செயலை நம்ம பார்க்கணும். அப்ப எப்படி புரிந்துக்கொள்ளும்? இப்ப அதான் கேட்கிறேன். அதாவது நமக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் ஒருவேளை அவங்க உண்மையான மனம் திரும்பி தெரியுமா, ஆனா நிறைய பிரச்சனை எப்படி தெரியுங்க நடக்குது குடும்பங்கள்ல. இப்ப இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒருவேளை அந்த பெண் கல்லூரியில் படிக்கும் பொழுதோ இல்ல சிறு வயதிலேயோ அறிந்தும் அறியாமலோ யாருடையாவது காதல்ன்ற பேர்வையில பேசியிருந்தாலோ இல்ல வெளியிடங்களுக்கு சென்றிருந்தாலோ, ஒருவேளை அந்த பெண் அதெல்லாம் மறந்துட்டு உண்மையாலுமே ஒரு கணவரை ஒரு பையனை திருமணம் செய்தாலும் கூட திருமணத்திற்கு பிறகு அம்மாதிரியான விஷயங்களை ஒரு 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 ஆண் கேள்விப்படுறான் அப்படின்னா அது சந்தேக நோயா மாறி அவனுடைய குடும்ப வாழ்க்கையே வேஸ்டா போயிருக்கு. அதுதான் பிரச்சனை, இருக்கக்கூடிய பிரச்சனை. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைமை கிறிஸ்தவர்கள்ட்டே கிடையாது. எப்படி கிடையாதுன்னா, நீ திரும்பவும் ஒருவேளை இந்த பெண் உண்மையாலுமே மனம் திரும்பி வந்திருந்து தனக்கு நியமிக்கப்பட்ட கணவனோடு உண்மையாக வாழ்ந்தாலும் கூட பல நேரங்கள்ல அதை ஆண்களால என்ன பண்ண முடியலைங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. செய்திகளை கேட்கிறோம், பாவ மன்னிப்பை நாம் குறித்த செய்திகளை நம்ம கேட்கிறோம், நாம் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், எல்லாமே சரிதான். ஆனா நம்ம மன்னிக்கிறது இல்லைங்களே.
ஒரு சில சமயங்கள்ல எனக்கும் என்னோட மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, இப்பெல்லாம் சமீபமா அவங்க கொஞ்சம் பைபிள் நல்லா படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஏன் அப்படி பண்ற, உனக்கு எத்தனை டைம் நான் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணாத பண்ணாத பண்ணாத. சரி தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம எத்தனை டைம் தான் நீ பண்ணுவ, சரி மன்னிச்சிடுங்க. எத்தனை டைம் தான் அவனை மன்னிக்கிறது, 7-70 டைம் மன்னிக்க சொல்லியிருக்கிறாரு கடவுளும். நீ மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் நான் தவறு பண்ண. அப்ப அதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன பண்ணீங்க, நம்ம யாருக்குமே கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது இப்ப இருக்கக்கூடிய இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டுல திருமணங்கள் விளையாட்டாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே ஒரு விஷயத்த ஒரு மனுஷனால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்றப்ப, ஒரு நல்ல கலாச்சார பின்னணியில ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்துல இம்மாதிரியான நிகழ்ச்சிகளை ஒரு மனிதனால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், அதான் கேள்வி. அப்ப இந்த மாதிரியான சூழ்நிலையில தேவன் யோசேப்பை மரியாதை திருமணம் செய்ய சொல்றார். யோசேப்பு என்ன பண்றார்? ஓகே, இப்ப யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு நாம் தேவன் பேரில் உள்ள விசுவாசத்தில் எவ்வளவு உறுதியாய் இருக்கிறோம் என்பது அந்த விசுவாசத்திற்காக நாம் எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க தயாராக உள்ளோம் என்பதை பொறுத்து. இப்ப நம்ம சும்மா என்ன பண்றோங்க, இயேசு கிறிஸ்து மேல உங்களுக்குலாம் விசுவாசம் இருக்குங்களா அப்படின்னு நாம கேட்டோம்னா உடனே எல்லாருமே என்ன சொல்லுவோம், எனக்கு 100% விசுவாசம் இருக்காது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதே இயேசு கிறிஸ்துவுக்காக ஒருவேளை நைஜீரியாவில் இருக்கிற மாதிரியோ இல்ல வட மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரியோ ஒரு கடினமான சூழ்நிலைகள்ல வரக்கூடிய துன்பங்களை நான் ஏற்றுக்கொள்ள இல்ல நான் பொறுத்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் அந்த விசுவாசத்துல நான் எவ்வளவு உறுதியா இருக்கிறேன்றதை காட்டுது. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இப்ப நம்ம இங்க ஜாலியா ஃபேனுக்கு அடியில உட்கார்ந்துட்டு நம்ம என்ன பண்றோங்க, பிரசங்களை கேட்கிறோம், எந்த பிரச்சனையும் இல்லை. மிஞ்சி போனா வெளியில ஒரு சில டைம் இந்த ஹார்ன் அடிக்கிற சவுண்டு தான் என்ன பண்ணுதுங்க கேட்குது. ஒருவேளை AK-47 துப்பாக்கி சவுண்டோ இல்ல ஏதோ ஒரு பக்கம் திடீர்னு ஏரோப்ளைன்ல இருந்து குண்டு போற சவுண்டோ கேட்குது அப்படின்னா நம்ம அப்படி ஈஸியா உட்கார முடியுங்களா? உட்கார முடியாது. அப்ப நம்ம இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம் எப்ப சூழ்நிலைகள் சரியாக இருக்கும் பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் இருக்கிறதா நம்ம சொல்றோம். ஆனா அதே சூழ்நிலைகள் கடினமாக மாறும் பொழுது, ஒருவேளை யோசேப்பை போல நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சூழ்நிலைகள் கடினமாக மாறும் பொழுது அதே விசுவாசத்துல நம்ம உறுதியாய் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுங்க, ஒரு விஷயம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்மளுடைய வேதத்தை நாம் திருப்புவோம். அப்ப யோசேப்பை குறித்து வசனம் 19 எப்படி ஆரம்பிக்குதுங்க? அவள் புருஷனாகிய யோசேப்பு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வார்த்தை அந்த 19வது வருஷம், அவள் புருஷனாகிய யோசேப்பு எப்படி இருந்தாங்க? நீதிமானா இருந்தாங்க. அப்ப யோசேப்பு நீதிமான், ஒரு நீதிமான் அப்படிங்கிறது வேதத்துல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுதுங்க தெரியுது. அப்ப நீதிமான்னா என்னன்னா அவன் தேவனுடைய பார்வையில நீதிமானா இருந்தான். இப்ப இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல தேவன் ஒருத்தருக்கு சாட்சி சொல்றாரு. யாருக்குங்க? ஆபிரகாம் நீதிமானா இருந்தான். வேற யோபு நீதிமானா இருந்தான். அப்ப அந்த தேவன் நிறைய பேருக்கு என்ன பண்றாங்க, நீதிமானா இருந்தான் வேற சொல்லு. அப்ப இங்கேயும் யோசேப்பு நீதிமானா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யோசேப்பும் தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்து தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அப்ப யோசேப்பு ஒரு நீதிமான், தேவனுடைய ஒரு பிள்ளையா தான் அவர் இருக்கார். சரி, அதே வசனத்துல அப்படி ஒரு நீதிமானா இருக்கிறதுனால அவர் எல்லாரும் செய்யற விதமாக அவர் செய்ய முற்படவில்லை. ஒருவேளை நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நேரா போய் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சட்டையை பிடிச்சி ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணுவீங்களா, உங்களை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு முன்னாடி உன்னை என்ன பண்ண மாட்டேன், அவமானப்படுத்தாம நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த குடும்பத்தாரையும் அந்த பெண்ணையும் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவமானப்படுத்ததான் நம்ம முற்படுவோம். என்னதான் நம்ம
இதுதான். அதனால தான் சொன்னேன், அந்த சூழ்நிலையில நம்மளை பொருத்தி பாருங்கன்னு அதனால தான் சொன்னேன். இதை பெண்களால புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு ஆணினுடைய ஏமாற்றம் வந்து ஆணுக்கு தான் தெரியும், பெண்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு ஆணாகவும் அந்த ஆணினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இதை என்ன பண்ண முடியாதுங்க, பொறுத்து கொள்ள முடியாது. அப்ப யோசேப்பு வந்து அவர் வந்து கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருந்தனால அவரால் ஒரு 2 விஷயங்களை செய்ய முற்பட்டார். என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அவளை அவமானப்படுத்த மனதில்லாத இருந்தான். அப்ப ஒரு நார்மலான ஒரு இன்னசென்ட் சோல் சொல்லுவாங்க, ஒரு மனிதனாக ஒரு இரக்க குணம் கொண்டவனாக என்ன பண்றாங்க, 2 விஷயத்த செய்ய முற்படுறான். அப்ப ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒண்ணு விவாகரத்து பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா நியாயப்பிரமாண சட்டப்படி எல்லாத்துக்கு முன்னாடி அவளை கல்லறிய வச்சு கொல்ல வச்சிருக்கணும். இது 2 தான் பண்ணிருக்கணும். ஆனா அவர் நீதிமானா இருக்கிறதுனால ஒரு இரக்க குணத்தோட என்ன பண்றாருங்க, அவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறாருன்னா, அவளை அவமானப்படுத்த அவனுக்கு என்ன இல்லைங்க, மனதில்லாத. அப்ப சரியானதை ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறார். ஒரு மனுஷனா ஒரு சரியான ஒரு விஷயத்த அவர் செய்யணும்னு நினைக்கிறார். அதே மாதிரி அவளை ரகசியமாய் தள்ளிவிட, அவளை வந்து அவமானமும் படுத்த விரும்பல. அதே மாதிரி எல்லாத்துக்கும் முன்னிலையும் இவ இப்படி பண்ணிட்டா, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் என்ன பண்ணீங்க சொல்ல. அதுக்கு மாறாக அவளை ரகசியமாய் தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அப்ப அவனா என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு விஷயத்த சரியா செய்யணும்ல ஒரு மனதா இருந்தான். அந்த சரியான வழியில ரகசியமாய் யாருக்கும் தெரியாம அந்த மரியாளுக்கு எந்த ஒரு அவப்பெயரும் வராத மாதிரி என்ன பண்றாங்க, தள்ளிவிடலாம் அப்படின்னு. இப்ப யோசேப்புனுடைய சிந்தனை சரியா இல்லைங்களா? நம்ம அப்படி செய்ய மாட்டோம் கண்டிப்பா. ஆனா யோசேப்பு எப்படி செஞ்சான்னு தெரியல, யாருக்கும் தெரியாம அவளை அவமானப்படுத்தாம ரகசியமா அப்படியே கல்யாணத்தை டிராப் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அவர் செஞ்சது சரிங்களா இல்லைங்களா? நீங்க சொல்லுங்க. யோசேப்பு செஞ்ச, அதாவது ஒரு இரக்க குணம் கொண்ட ஒரு மனிதன் செய்யறா, அது சரிங்களா தப்புங்களா? சரி, யோசேப்பினுடைய பார்வையில அது சரி, நம்ம மனிதரிகமா அது சரி. ஆனா இப்ப நீங்க ஏன் இந்த கேள்விக்கு வந்து தயங்குறீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அடுத்தது கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. எங்கடா இயேசு கிறிஸ்து சொல்றதை விட நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா பிரச்சனையாருமே நீங்க எல்லாம் சொல்லாம இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவனுக்கு வந்து இப்போ உலக பிரகாரமா அவன் அப்படி செஞ்சு மரியாதை ரகசியமாய் தள்ளிவிட அவன் யோசனையா இருந்தான். இப்ப இது அவன் செய்து, ஆனா தேவன் என்ன செய்ய சொல்றாருங்க, அவனுடைய சுய சித்தம் என்ன? இந்த இடத்துல யோசேப்பினுடைய சுய சித்தம் என்ன? ரகசியமா, முக்கியமா. அதனால்தான் ரகசியமாய் அவமானப்படுத்த மனதில்லாமல் யாருக்கும் தெரியாமல் தள்ளி விடணும். அதாவது தள்ளி விடுறதுன்னா டிராப் அவுட், கல்யாணத்தை வந்து கால் ஆஃப் பண்றது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறது அப்படின்ற யோசனை. அது அவனுடைய சுய சித்தம். சரி, தேவன் என்ன சொல்றாருங்க அந்த வசனத்துல படிங்களேன். அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சொப்பனத்துல வந்து தூதன் என்ன சொல்றாங்க, அவளிடத்துல உண்டாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறதுன்னு சொன்னாங்க. சரி, இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிப்பு போயிட்டாருங்களா? இல்ல மரியாதை திருமணம் செய்தார். மரியாதை அவர் என்ன பண்றாருங்க, ஏற்றுக்கொண்டார், திருமணம் செய்தார். அப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய சுய சித்தம் அது சரியா தப்புங்களா? அவர் யோசேப்பினுடைய சுயமான அந்த இரக்க குணம், அதாவது உண்மையா அவர் பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், விவாகரத்து வாங்கியிருக்கணும், இல்லைன்னா கல் எறிந்திருக்கணும் பொது வெளியில. அதை பண்ணாம தானே இரக்க குணம் உள்ளவரா இதை 2யும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டு அமைதியெல்லாம் அந்த பெண்ணை தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இப்ப மனிதனா அவர் வந்து யோசிக்கிறாரு ஒரு பக்கம். ஆனால் தேவன் அவருடைய சித்தத்தின்படி செய்ய என்ன பண்றாருங்க, அவரை அழைக்கிறார். இப்ப நம்மளும் இந்த யோசேப்பினுடைய நிலைமையில இருக்கும்.
நம்ம பார்வைக்கு நம்மளுடைய ஸ்டாண்ட் வந்து கரெக்டா தோணுது. நான் எடுக்கிற முடிவு இப்ப கரெக்ட். இப்ப யோசேப்பினுடைய நிலைமையில நான் நிக்கிறேன் அப்படின்னா, யோசேப்பு அவருடைய பார்வையில அவர் செய்தது கரெக்ட் தான். நம்மளே பார்த்தாலும் அவர் வந்து இந்த நிலைமையில அவர் நினைத்தது சரிதான். ஆனா கடவுள் வந்து இன்னொரு ஸ்டாண்ட்ல நிக்கிறார். அவர் இப்படி செய்ய சொல்றாரு. நம்ம அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தம் ஒரு விஷயத்தை இப்படி செய்ய சொல்லுது, தேவனுடைய வார்த்தை ஒரு விஷயத்தை இப்படி செய்ய சொல்லுது. இல்ல உலக பிரகாரமாக சுய சித்தத்தின்படி இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு. நம்ம அநேக நேரங்கள் எதை செய்யறோம்? அநேக நேரங்கள் நம்ம எதை செய்யறோம்? தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவர்களாக இருக்குமா, இல்ல சுய சித்தத்துல இல்ல இதுதான் கரெக்ட், ஏன்னா உலகத்துல இருக்க எல்லாருமே இதுதான் செய்யறாங்க, பெரும்பான்மையான மக்கள் இதை தான் செய்யறாங்க, அதனால நம்ம செய்யறதுனால அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யறோம். இதே எடுத்துக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு சூழ்நிலையில நீ அந்த பெண்ணுக்கு உங்களை பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஒருவேளை இயேசு கிறிஸ்துக்கு வர முடியாதுன்னா, அவரு அந்த காலத்துல தோன்ற மாதிரி தேவதூதர்களை நேராட்டியாக அனுப்பி நம்ம கூட இப்ப இடைப்படாமல் இருக்கலாம். ஒருவேளை அப்படி சொல்றாருன்னே வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நம்ம அதை செய்ய துணியும்? அதை விட்டுருங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்களே எடுத்துக்கோங்களேன். ஞாயிற்றுக்கிழமையில நீங்க வந்து நம்ம சரியாக அனுசரிக்கணும். நான் சொல்றேன், போன வாரம் கூட 2 வாரங்களுக்கு முன்னாடி புதன்கிழமையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல பள்ளி வைக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அந்த பள்ளிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளை ஆலயத்துக்கு விடாம என்ன பண்றாங்க, பள்ளிக்கு அனுப்புறாங்கன்னு நான் சொன்னேன். ஜஸ்டின் பிரதர் போன் பண்ணாரு, அவன் வைக்கிறான், நம்ம எப்படி பிள்ளைங்க அனுப்பாம இருக்கிறது? எல்லாருமே போகிறாங்கல்ல, அப்படி எப்படி நம்ம பிள்ளைங்க மட்டும் போகாம இருக்க முடியும்? அதான் பெரும்பான்மையான மக்கள் ஒரு விஷயத்த செய்யறதுனால அது எப்படி நம்ம சரியானதுன்ற மைண்ட் செட். இப்ப ஓய்வுனாலே சரியாக அனுசரிப்பையாக வேதத்துல இருக்கு. இந்த பக்கம் பிள்ளைகளுடைய படிப்பு, ஞாயிற்றுக்கிழமையில ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்க. நம்ம எதை செய்வோம்? பெற்றோர்கள் தான் சொல்லணும், நீங்க தான் பிள்ளைங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கீங்க, சொல்லுங்க. ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வச்சா நீங்க ஸ்கூலுக்கு போகணுமா இல்ல சர்ச்சுக்கு வரணுமா? சர்ச்சுக்கு. பிள்ளைங்கள்லாம் ரெடியா தான் இருக்காங்க. பெற்றோர்கள் சொல்லுங்க பாப்பா, நீங்க எங்க அனுப்புவீங்க? சர்ச்சுக்கு தான் அனுப்புவோன்றாங்க. நிறைய பேர் அப்படி அனுப்புறது இல்லை. நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, அதற்கு தான் நாம் முன்னுரிமை கொடுக்கணும். நான் பள்ளி படிக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுங்க, ஸ்கூல் இருக்கும். ஆனா நான் உண்மையா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வரணுன்றதுக்காக நான் என்ன பண்ண வரல. அப்ப எப்படியாவது அந்த கிளாஸை கட் அடிக்கணுன்றதுக்காக ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணாங்க, எங்க அப்பாட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு போய், இந்த மாதிரி நாங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறோம்னால நாங்க ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுன்றது மாதிரி லெட்டரை எழுதி கொடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை கிளாஸுக்கு போனேன். ஆனா அதோட மோட்டிவ் வந்து அப்போ வந்து எப்படியாவது இந்த கிளாஸை கட்டடிச்சணுன்றதுதான் இருந்துச்சு. ஆனா நிறைய நேரங்கள்ல யோசேப்பு மாதிரி நம்மளுடைய சுய சித்தத்தின் நம்ம ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்னு தேவனுடைய சித்தம் இருக்கு. அநேக நேரங்கள்ல நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய சுய சித்தத்தின்படி தான் நம்ம நடக்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம என்ன பண்றது இல்லைங்க, நடக்கிறது இல்லை. ஆனா யோசேப்பு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய சித்தம் இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி நடவாமல் தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுக்கும். மரியாதை என்ன பண்றாங்க, அவர் திருமணம் செய்ய. அது மட்டும் அல்லாமல் அவர் என்ன பண்றாருன்னா, முதல் பேரான குமாரனை பெருமளவு மரியாதை என்ன பண்ணீங்க, அவர் அறிந்து கொள்ளவில்லை. இன்னொன்னு, தேவதூதன் இயேசுன்ற பெயரை வையின்னு யார்கிட்ட சொன்னாங்க? யோசேப்பு தான் சொன்னாங்க. இதை படிக்கும்போது ஆச்சரியமா, இயேசு அப்படின்ற பெயரை பிள்ளைக்கு வைக்க சொல்லி தேவதூதன் யாருக்கு சொல்றாங்க? யோசேப்பிட்ட தான் சொல்றாரு. அதே மாதிரி அதே பெயரை என்ன பண்றாங்க, இயேசு என்ற பெயரை வைத்தார். சரி, இயேசுவும் அவரது உலக பிரகாரமான தந்தை யோசேப்பும். இயேசு இப்ப வந்து மரியாள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடைப்பட்ட அந்த உரையாடல்களோ இல்ல நிகழ்ச்சிகளோ வேதத்துல நிறைய இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் யார் இருக்காங்க, மரியாள் இருக்காங்க. ஆனா யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள அந்த உறவு ரொம்ப குறுகியது. 12 வயதாக எப்படி அவங்க அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க போகும்போது அந்த 12 வயதுல வரைக்கும் தான் யோசேப்பு என்ன பண்றாங்க,
அந்த சீன்லயே இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய 12 வயதுக்கு அப்புறம் யோசேப்பு என்ன ஆனாரு, அவர் எப்பொழுது மரித்தார், எந்த ஒரு விஷயங்களும் என்ன பண்ணீங்க வேதாகமத்துல சொல்லப்படும். ரொம்ப குறுகிய காலம் அவர் இயேசு கிறிஸ்துவோட சஞ்சரித்த காலங்கள் வந்து ரொம்ப குறுகிய காலம். சரி, அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ண, அவருக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை அவர் எப்படி செய்தார்? ரைட், ஒரு குழந்தையை பாதுகாக்கும் ஒரு என்னதான் அவர் வந்து இந்த உலக பிரகாரமான, அதாவது யோசேப்பு வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய உலக பிரகாரமான பயாலஜிக்கல் ஃபாதர். அவர் வந்து அவர் உடல் ரீதியான ரத்த சம்பந்தப்பட்ட தகப்பன் கிடையாது. அது வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு, ஏன்னா அவருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கும் அவருக்கும் எவ்விதமான சம்மதம் என்ன இல்லை. ஆனா அவர் உலக பிரகாரமான தகப்பனா இருக்கிறப்ப அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தையை பாதுகாக்கும் நல்ல தகப்பனாக இருந்தார். அதை எங்க நம்ம படிக்கணும் அப்படின்னா, மத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 15 வரை ஒருத்தவங்க படிக்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 15 வசனங்கள். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். அங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் என்ன பண்ணுங்க எந்த சம்மந்தமும் இல்லை. இருந்த பொழுதிலும் தேவன் திருமணம் செய்ய சொன்னார், குழந்தையும் பிறந்தது, இயேசு கிறிஸ்துவும் பிறந்துட்டார். அப்ப அந்த குழந்தையை பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய பேர் எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருப்பாங்க, இந்த குழந்தைக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது, இதை நான் ஏன் பாதுகாக்கணும், இதை நான் ஏன் வளர்த்தணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போகும். ஆனா யோசேப்பு அப்படிப்பட்டவராக இல்லாமல் அவர் எகிப்துக்கு உடனடியா சொன்ன உடனே என்ன பண்றாருங்க, 2 பேரையும் இயேசு கிறிஸ்துவையும் கூட்டிட்டு போறாரு. அப்ப இந்த உலகத்துல அவர் ஒரு தன்னுடைய குழந்தையை பாதுகாக்கும் ஒரு தகப்பனாக இருந்தார். எத்தனை தகப்பன்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுலையோ அவங்க மேல இருக்கக்கூடிய விஷயங்களையோ சிரத்தை எடுத்துக்கொள்கிறாங்க இருக்கிறோங்கிறது வந்து கேள்விக்குறிதான் நம்மளுக்கு இந்த காலங்கள்ல. ஆனா யோசேப்பு அப்பயே தனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லாத பொழுதும் அந்த குழந்தை என்ன பண்றாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை பாதுகாப்பவராக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அதை நம்ம மத்தேயு 2:20-23 வரைக்கும் பார்க்கலாம். அந்த 2:20-23 பாடிங்க. நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போனான். ஆகிலும் அக்கிலாயு என்று தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு அந்த யூதேயாவில் அரசாளுதான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்ட கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி கூறி நடந்தது. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து யோசேப்பு என்ன பண்ணுவாருன்னா, தேவதூதன் வந்து சொல்றத அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பார். இதுக்கு முன்னாடி நம்ம அதுதான் பார்த்தோம். சொப்பனத்துல தேவதூதன் வந்து சொல்றப்ப தேவதூதர்கள் மூலமாக என்ன வார்த்தைகளை சொல்றாரோ அதை உடனடியாக அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டே இருந்தாருங்க, செஞ்சுக்கிட்டே இருந்தார். அப்ப யோசேப்பு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். அவர் வந்து எல்லா விஷயங்களையும் அவருடைய இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் என்ன பண்றாருங்க, இங்க போங்க அங்க வாங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்றப்ப அவர் என்ன பண்றாருங்க, எதையுமே அவருடைய சித்தத்தின் படி செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின் படி என்ன பண்றாருங்க அவரு செய்யறாரு. அடுத்தது கர்த்தருடைய நியாய பிரமாணத்தின்படி பிள்ளையை வளர்த்தார். அப்படின்னா அந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா லூக்கா 2:23-24 39 40 வசனங்கள்ல அந்த லூக்கா 2:23-24 வசனங்கள் நம்ம படிக்கணும். லூக்கா 2:23-24. முறப்பேடான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி
அவரை கர்த்தருக்கென்றே ஒப்புக் கொடுத்தோம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அவங்க ஒரு தந்தையாக அந்த காலங்கள்ல இருந்த வேதாகமம் என்னதுங்க, நியாயப்பிரமாணம். அவர்களுக்கு கையில் இருந்த வேதாகமம் நியாயப்பிரமாணம். அப்ப அந்த வேதத்தின்படி தன்னுடைய பிள்ளையை என்ன பண்றாருங்க, அவர் வளர்க்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி 39-40 அதை பற்றின செய்திகள் நம்ம பார்க்கணும். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய குழந்தைகளை வேதத்தின்படி வளர்க்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய பிள்ளைகளை வேதத்தின்படி வளர்க்கிறோமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இந்த புறா குஞ்சுகள்னு சொல்றப்ப அவர்களுக்கு பலியிடுறதுக்கு ஒண்ணு ஆட்டுக்கெடாவை பலியிட்டுருக்கலாம். ஆனா அவங்க புறா குஞ்சு தான் எடுத்துட்டு வராங்க. ஒருவேளை ஒரு வேத வாக்கிய மொழிபெயர் இது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை அவருடைய பினான்சியல் ஸ்டேட்டஸ் ஒரு சரியான நிலைமையில ஒரு ஏன்னா ஏழை கோலம் நம்ம பாட்டுகள்லாம் போடாம அப்படிதான் பார்க்கணும். ஒருவேளை அதை வாங்கக்கூடிய நிலைமையில யோசிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது உங்களுக்கு முடிவாக தெரியாது, இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி பிள்ளைகளை வளர்த்தார். முக்கியமான ஒரு விஷயம், பிள்ளையை தேவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 41-47 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பதற்காக அவர்கள் எருசலேம் தேவாலயத்திற்கு கூட்டி வருவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். நான் அந்த 41ஆம் வசனம் நினைக்கிறேன், படிங்க. லூக்கா வருஷம் தோறும் அந்த பண்டிகையை அனுசரிப்பதற்கு அவர்கள் அந்த எருசலேம் தேவாலயத்திற்கு போனார். இயேசு கிறிஸ்துவும் அந்த இடத்துல 12 வயதாக இருக்கும் பொழுது அங்க உட்கார்ந்து என்ன பண்றாருங்க, எல்லாத்துக்கூடையும் தேவாலயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காருங்க, அவர் பேசி விவாதம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப குழந்தையை தேவாலயத்திற்கு கூட்டிக் கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள். எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை முதல்ல எத்தனை பெற்றோர்கள் தேவாலயத்திற்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதை வழக்கம் என்றால் ஒரு நாள் கூட விடாம, தவிர்க்க முடியாத காரணங்களால விடாம வழக்கமான தொடர்ச்சியாக எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளே நம்ம பங்கு கொள்றோமாங்கிறது சந்தேகம். ஆனா யோசேப்பு அவரும் சரி, அவருடைய பிள்ளைகளும் பெற்றோர் அந்த இடத்துல முக்கியமான யோசேப்பும் மரியாளும் அவருடைய பெற்றோர்களும் அந்த எருசலேம் தேவாலயத்தை பஸ்கா பண்டிகையை அனுசரிப்பது போவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவாலயத்துக்கு கூட்டிட்டு வருவதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நம்ம சொல்லிக் கொடுத்து நம்ம வளர்க்கணும். முதல்ல பெற்றோர்கள், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, என்னுடைய தாத்தா எப்பயுமே 8:30 வந்துடுவார். அவர் கூட, ஏன்னா அவர் தான் சின்ன வயசுல கூட்டிட்டு வரனால அந்த 8:30 கூட்டிட்டு வந்து அந்த சிறு வயதிலிருந்தே அந்த பழக்கத்தை பழக்கினாலதான் இப்ப நான் கீபோர்டு வாசிச்சாலும் வாசிக்கலாலும் அந்த 8:30 மணிக்கு என்ன பண்ணிடுவேங்க, அது எப்படியாவது 8:30 மணிக்கு முன்னாடி 8 மணிக்குள்ளாக எங்க போகணுங்க, சர்ச்சுக்கு போகணுங்கிற அந்த மனநிலைமை. அதை நம்ம பெற்றோர்கள் வளர்த்தால்தான், சொல்லி கொடுத்தால்தான் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுங்க வரும். இல்லை அப்படின்னா என்ன பண்ணாங்க வர. அப்ப யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய பிள்ளையை சரியான அந்த தேவாலயத்திற்கு வழக்கமாக கூட்டிட்டு போவதை என்ன பண்ணியிருந்தாருங்க, வச்சிருந்தார். அப்ப அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு தேவைப்படும் ஒரு வேலையை தனது மகனுக்கு அவர் கற்றுக் கொடுத்திருந்தார். அவர் தச்சன். யோசேப்பு ஒரு தச்சன் அப்படின்னா வெறும் மர வேலையை மட்டும் செய்வாங்க தச்சன். அந்த காலத்துல அந்த வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்படுதுன்னா மர வேலை. இப்ப ஆர்கிடெக்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு பில்டிங்கை வடிவமைக்க மரம் இல்ல சிமெண்ட், அந்த காலத்துல சுண்ணாம்பு, கற்கள், இதெல்லாம் ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வடிவமைக்கக்கூடிய ஒரு பணியை செய்தவர் தான் யாருங்க, அந்த தச்சன். அது பெரும்பாலும் உடன் ஒர்க்காக மர வேலைகளாக இருக்கலாம், இல்ல கட்டிட வேலைகளாக கூட என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஏன் அவர் ஒரு தச்சனா இருக்கிறாரு? மத்தேயு 13:55 அது எப்படி வருதுங்க, படிக்கலாம். மத்தேயு 13:55 இவன் தச்சனுடைய குமாரனோடவா. மார்க் 6:3 படிக்கலாம்.
இவன் தச்சன் அல்லவா. அப்ப என்னன்னா யோசேப்பு ஒரு தச்சன், இவன் தச்சனுடைய குமார். அப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த 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 தொழிலை என்ன பண்ணியிருந்தாருங்க, கற்று அறிந்திருந்தார். அப்ப பாருங்க, அந்த காலத்துல இந்த உலக பிரகாரமாக தன்னுடைய குழந்தை ஒரு சமுதாயத்துல நல்ல விதமாக வாழணும் அப்படின்னா ஒரு தொழில் அந்த குழந்தைக்கு அது ஒரு அந்த அந்த என்ன பண்ணுங்க தெரிஞ்சிடும். நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்களுக்கு பாத்திரம் விளக்க சொல்லி கொடுக்கறது இல்லை, வீடு கூட்ட சொல்லி கொடுக்கறது இல்லை, ஒட்டடைக்க சொல்லி கொடுக்கறது இல்லை, வீடை சுத்தம் பண்ண சொல்லி கொடுக்கறது இல்லை. அப்படி சொல்லி கொடுக்காததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க பெருசாகி திருமணம் ஆனாலும் அவங்க வீட்டையும் அவங்க அப்படிதான் வச்சிருப்பாங்க. அதுதான் பிரச்சனை. நம்ம வந்து ஒரு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேம்போக்கான ஒரு குடும்பத்துல வாழ்றோம்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க 3 நாளைக்கு ஒரு டைம் தான் பாத்திரம் வளர்க்குறாங்க தூங்கிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவன் வந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நானே ஒரு 4-5 இடத்துல போய் என்ன பண்றேன், வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். நாங்களே இன்னொரு வீட்டுல போய் வேலை செய்யற நிலைமையில இருக்கோம். ஆனா என்னுடைய மனைவி என் வீட்டுல ஒரு வேலைக்காரியை வச்சு என்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம நிறைய நேரங்கள்ல நம்மளுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றது இல்லைங்க, அந்த வேலையை நம்ம என்ன பண்றது இல்லைங்க. ஒருவேளை தொழில் ரீதியான வேலையா இருந்தாலும் கூட சில நேரங்கள்ல நம்ம வீட்டுல இருக்க வேலைகளை கூட நம்ம என்ன பண்றது இல்லைங்க. இப்ப நீங்க அயல் நாட்டுல எல்லாம் பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் மேக்சிமம் ஒரு 50-60% அவருடைய வேலையை அவங்க தான் செய்வாங்க. எல்லார் வீட்லயுமே டூல்ஸ் இருக்கு, எல்லா வீட்டிலையுமே டூல்ஸை வைத்துக்கு தனியான இடம் என்ன பண்ணுங்க இருக்கு. அவங்க கட்டட வேலையா இருந்தாலும் சரி, மர வேலையா இருந்தாலும் சரி, பெரும்பாலும் அவர்களே என்ன பண்ணுவாங்க செய்வாங்க. ஆனா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோமாங்கிறது கேள்விக்கு. ஆனால் யோசிப்பு இந்த உலகத்துல வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் சார்ந்த அந்த தொழிலை என்ன பண்றாருங்க, கற்றுக் கொடுத்த ஒரு தகப்பனாக இருக்கிறார். சரி, அப்ப இது இயேசு கிறிஸ்துவுக்கும் உலக பிரகாரமான தகப்பனாகிய யோசேப்புக்கும் இடையில இருந்த அந்த ஒரு உலகத்துல கொஞ்ச நாள் தான் அவர் இருந்தார். அதற்கான அந்த உறவு இப்படிதான் இருந்துச்சு. சரி, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இருந்து கடைசியாக நாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான. தேவன் யோசேப்பினுடைய வாழ்க்கையில செயல்பட்டு அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன சொல்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, தேவன் பலவீனர்களை தமது ரட்சிப்பின் திட்டத்தில் பயன்படுத்துகிறார். ஏரோதை அல்ல யோசேப்பையே தெரிந்தெடுத்தார். இது மத்தேயு 2:1-6 வரைக்கும் நம்ம படிக்கலாம். நேரம் இல்லாததுனால நம்ம கடந்து செல்வோம். சாஸ்திரிகள் நேரம் எங்க போறாங்க, நட்சத்திரத்தை பார்த்த அந்த கிழக்குல இருந்து வரக்கூடிய சாஸ்திரிகள் எங்க போனாங்க, ஏரோதுடைய அரண்மனைக்கு தான் போறாங்க. ஏன், ஒருவேளை ராஜா வீட்டுலதான் அந்த குழந்தை பிறந்திருக்கும். மனிதன் எப்படி யோசிக்கிறான் அப்படின்னா இப்படிதான் யோசிப்பான். ஆனா கடவுள் வந்து தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்துல ராஜாக்களையோ மந்திரிகளையோ செல்வந்தர்களையோ பயன்படுத்தல. அவர் செம்படவர்களையும் மீனவர்களையும் யோசேப்பை போன்ற தச்சரையும் தான் தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்துல என்ன பண்றாங்க, அவர் பயன்படுத்துகிறார். இப்ப தேவன் பலவீனர்களை அல்ல, தமது ரட்சிப்பின் திட்டத்தில் தேவன் பலவீனர்களை பயன்படுத்துகிறார். பலவான்களை அல்ல, பலவீனர்களை என்ன பண்றாங்க அவர் பயன்படுத்துகிறார். ஏறுவதை அல்ல, யோசேப்பை தான் என்ன பண்றாரு தேவன் தெரிந்தெடுத்தார். அடுத்ததாக தேவனுடைய வழி நடத்துதலுக்கும் நாம் செவிசாய்க்கும் போது நமது வாழ்வை தொடர்ந்து வழி நடத்துபவராக உள்ளார். இப்ப யோசிப்பு பாருங்க, ஆரம்பத்துல செவிசாய்ச்சார், அவர் முடிவு வரைக்கும் அவர் என்ன பண்ணிட்டே இருக்கிறாருங்க. அவரை பற்றி நம்ம குறிப்புகளை நம்ம படிக்கும் பொழுதும் தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி யோசிப்பு செய்யாம போனதை நம்ம என்ன பண்ணலைங்க, படிக்கல. அப்ப தேவன் சொன்னதை அவர் என்ன பண்றாருங்க, தேவனுடைய வழி நடத்துதலுக்கு நாம் செவிசாய்க்கும் பொழுது நமது வாழ்வை தொடர்ந்து தேவன் வழி நடத்துபவராக இருக்கிறார். அதே மாதிரி யோசேப்பினுடைய வாழ்க்கையும் தேவன் என்ன பண்றாருங்க, நல்ல வழி நடத்தினார். யோசேப்பை வழி நடத்தினால்தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய 30வது வயதுல என்ன பண்றாருங்க, இந்த உலகத்துல பயங்கரமா பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதுக்கு எல்லாமே இப்ப ஒரு குழந்தை வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப அடாவடி பண்ணிட்டே இருந்தான். அவனை எல்லா டீச்சரும் அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருந்தான். அப்புறம் எல்லாத்தையும் டீச்சருங்களால வெளியில அனுப்பிச்சு விட்டு அவனை பார்த்தோன்னே ஒரே கேள்விதான் கேட்டேன், உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, ஒருத்தனை வேகமா அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வேலை கொஸ்டின் என்ன பண்ண, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, உண்மையா சொல்லு.
எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் டெய்லியும் சண்டை போடுறாங்க சார், அடிச்சுக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. அப்ப ஒரு குழந்தை ஒரு கடினமான சூழ்நிலையில வளர்ந்து வரும்பொழுது, அவன் பெரியவன் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட அந்த சூழ்நிலையினால அவன் என்ன பண்ண போறாங்க, பாதிக்கப்படுறான். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில தேவனுடைய வழிநடத்தல் இருந்தனால, அவர் அந்த வழிநடத்தலே போனனால அது இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை எவ்விதத்திலும் என்ன பண்ணலைங்க, அவருடைய திட்டத்தை எவ்விதத்திலும் அது பாதிக்கவில்லை. அடுத்தது மூன்றாவதாக, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்ள அவர் தன்னை ஒரு ஆத்மாவிற்கு வெளிப்படுத்தினால் தவிர யாராலும் அவரை அறிந்து கொள்ள முடியாது. யோசேப்பிற்கு தேவன் தன்னை தேவதூதன் மூலமாக வெளிப்படுத்தினால் ஒழிய யோசேப்பினால தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, கிறிஸ்துவை புரிந்து கொள்ள முடியாது. இதுதான் நம்ம இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவன் தன்னை வெளிப்படுத்தினால ஒழிய தானா ஒருத்தர் என்ன பண்ண முடியாதுங்க. நம்மளோட முக்கியமான டாக்டரின்ல ஒரு டாக்டரின், நம்மளால தானாக தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, தேடி போக முடியாது. அவர் தான் நம்மளை என்ன பண்றாருங்க, தெரிந்து கொள்கிறார். அவரை பற்றி அவர் வெளிப்படுத்தினால் ஒழிய நம்மளால தேவனை என்ன பண்ண முடியாதுங்க, அறிந்து கொள்ள முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில அதுதான் இருந்துச்சு, தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் யோசேப்பிற்கு. அப்ப நான்காவதாக, கர்த்தர் தம்முடையவர்களின் சந்தேகங்கள், பயங்கள் மற்றும் குழப்பங்கள் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நன்மையாக மாற்றப்படும். இப்ப கர்த்தரால மாத்திரம்தான் இப்ப யோசேப்பினுடைய சந்தேகங்கள், யோசேப்புக்கு இருந்த பயங்கள், குழப்பங்கள் எல்லாத்தையுமே யோசேப்பிற்கும் அவரை சார்ந்த மற்றவர்களுக்கும் ஒரு நன்மையாக மாற்றப்படும். இப்ப இயேசு கிறிஸ்து 12 வயதுல எருசலேம் தேவாலயத்துல அந்த பெரியாட்களோடு உட்கார்ந்து விவாதம் பண்றதை பார்க்கும் பொழுது மரியாளும் யோசேப்பும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ ஒரு காலத்துல யோசேப்பு பயந்துருப்பாரு, ஐயோ இப்படி சொல்றாரு தேவன், என்ன நடக்க போகுது, மற்றவங்க என்ன பேச போறாங்க. ஆனா அதை அப்பேற்பட்ட பயங்களையும் அப்பேற்பட்ட சந்தேகங்களையும் தேவன் எப்படி மாற்றுவாருங்க, ஒரு நன்மையாக அவரால் என்ன பண்ண முடியுங்க, மாற்ற முடியும். மேலும் தம்முடைய மகிமையின் தெளிவான வழிபாட்டிற்காகவும் பயன்படுத்த முடியும். இதெல்லாம் தேவன் எதற்காக செய்யறாரு அப்படின்னா, யோசேப்புக்கு தெரியுங்களா இதெல்லாம் ஏன் தேவன் செய்ய சொன்னாரு? யோசேப்பு பார்த்துக்க கூட முடியாது. ஏன்னா அவர் 12 வயசுக்கு அப்புறம் யோசேப்பு என்ன ஆனாருன்றது தெரியாது. ஒருவேளை அவருடைய 18 இருந்து 20 வயதுக்குள்ள என்ன பண்ணிருக்கலாம், மரித்து போயிருக்கலாம். அப்ப யோசேப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியங்களை பார்த்திருப்பாருங்களா? இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை பார்த்திருப்பாருங்களா? முடியாது. அது தேவனுடைய மகிமை. அப்ப தேவனுடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது அவர் வெளிப்படுவதற்காக சில நேரங்கள்ல நம்மள பயங்கள்னாலையும் சந்தேகங்கள்னாலையும் நம்ம இருக்கும் பொழுது அது எதற்காக இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய மகிமைக்காக தான் என்ன பண்ணுங்க சில நேரங்கள்ல இருக்கும். அதை நாம் புரிந்து கொள்வதில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சிச்சைகளையோ பிரச்சனைகளையோ அனுமதிக்கிறார் என்றால் அதனுடைய முழுமையான தெளிவு நம்மளுக்கு என்ன பண்றது இருக்காது, புரிந்து கொள்ள முடியாது நம்ம. அதனால தேவனை ஒருவனும் ஒரு காலம் அறியான், அவருடைய திட்டங்களையும் அறிய முடியாது. ஏன்னா நம்மளுடைய மனித அறிவு அவ்வளவுதான், மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட சிந்தனைகளை நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. அடுத்ததாக, தேவனுடைய சித்தத்தை முழுமையாக எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. அதான் இப்ப யோசேப்பு இயேசு கிறிஸ்து பிரசங்க பண்ண போறாரு, இந்த உலகத்துக்காக மறிக்க போறாருங்கிறத அவரால் என்ன பண்ண முடியாதுங்க, அறிந்திருக்க முடியாது. ஏன்னா அவர் பார்க்கல, எதனால செய்ய சொல்றாருன்றது அவருக்கு தெரியல. இப்ப எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சித்தத்தை முழுமையாக எவரால் என்ன பண்ண முடியாதுங்க. இப்ப ரட்சிப்பின் திட்டத்தை கூட முழுமையாக என்ன பண்ண முடியாதுங்க, புரிந்து கொள்ள முடியாது. அடுத்து கடைசியாக, கர்த்தர் தனது நிமித்தம் துன்பப்படுவர்களை மகிமைப்படுத்துவார். மத்தேயு 5:10 அதை மட்டும் ஒருத்தவங்க படிக்கலாம். மத்தேயு 5:10 இங்க படிக்க செய்யணும், படிக்கலாம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்கள். அன்புள்ள தேவனுடைய மக்களே, யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் தேவனுடைய சித்தத்தின்படி தன்னை வாழ அர்ப்பணித்தார். அப்ப அவர் கண்டிப்பா துன்பப்பட்டிருப்பார். இப்போ அவருடைய நண்பர்கள் மத்தியில இப்ப ரியாலிஸ்டிக்கா பேசுவோமே, அப்படி இந்த மாதிரி ஒரு கண்ணி பண்ணி திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, அவரை ஏளனம் செஞ்சிருப்பாங்க. அவருடைய உறவினர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஏளனம். ஒவ்வொரு டைமும் மரியாதையும்
யோசேப்பையும் இயேசு கிறிஸ்துவையும் மக்கள் ஒரே இடத்துல பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க? இவன் இந்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னே தெரியாது, இவன் சும்மா கல்யாணம் பண்ணிட்டான், என்ன வேணாலும் பேசிட்டு. இப்ப அப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலையும் அவர் கடைசி வரைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி என்ன பண்ணாங்க? அவர் செயல்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப நாம் தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா? ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், எனக்கு சரின்னு தோன்ற இந்த உலக பிரகாரமான சித்தத்தின்படி நான் போக துணிகிறேனா, இல்ல தேவன் ஒரு திட்டத்திற்காக என்னை வழி நடத்த அவருடைய சித்தத்தின்படி என்னை அழைக்கிறார், அதில் நான் போறதுக்கு தயாராக இருக்கிறேனா? தேவனுடைய சித்தமா சுய சித்தமா? அதான் இந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில நாம் தேவனுடைய சித்தத்துல நம்மளை செயல்படுறோமா, இல்ல நம்மளுடைய சுய சித்தத்துல நம்ம செயல்படுறோமா? தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென்.